அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு பதிவுங்க. அனைவருமே இதை பார்த்து தெரிஞ்சிக்கக்கூடிய அளவுல ரொம்பவும் அற்புதமான ஒரு பதிவாக இருக்குங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பார்த்து பலனடைங்க. வைகாசி அமாவாசை அப்படிங்கிறது சிறப்பாக கடைபிடிக்கக்கூடிய ஒரு விரதங்கள்ல ஒன்று. பொதுவாக அமாவாசை திதி, பௌர்ணமி திதி இரண்டுமே இயற்கையின் நிகழ்வுகள்ல ஒரு முக்கிய பயனுள்ளதாக கருதப்படுகிறதுங்க. இந்த ஆகர்ஷண சக்தி அப்படிங்கிறது இரண்டுக்குமே அதிகம். அமாவாசை திதியை பொறுத்தளவு முன்னோர்களின் வழிபாட்டுக்கு உகந்ததாக நமக்கு ஏற்கனவே கற்றுத்தந்து இருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். நம்முடைய முன்னோர்களை வழிபட அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த அமாவாசை திதியை சொல்லலாம்ங்க. அந்த வகையில இந்த வைகாசி மாத அமாவாசை வழிபாட்டுக்குள்ள நேரம், எந்த நேரம், திதி கொடுக்கக்கூடிய நேரம் என்னங்கிறதை இந்த பதிவுல நாம முழுவதுமாக தெரிந்து கொள்ளலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம். வைகாசி மாதம் வருகின்ற அமாவாசை அப்படிங்கிறது 26ஆம் தேதி, அதாவது நாளைய தினத்துல திங்கட்கிழமை பகல் 11:30 ஆரம்பித்து மறுநாள் 27ஆம் தேதி, அதாவது செவ்வாய்க்கிழமை காலை 9:09 வரை நீடித்து இருக்கின்றது. இதுதான் அமாவாசை வழிபாட்டுக்குரிய நேரம் ஆகுங்க. இந்த நேரம்தான் அமாவாசை திதிக்கான நேரமும் கூட. இதுல தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த திதியில தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம். ரொம்ப முக்கியமா பார்த்தோம்னா 26ஆம் தேதி அமாவாசை விரதம் இருக்கிறவங்க இருக்கலாம். அதாவது காலையிலிருந்து உபவாசம் இருந்து நம்முடைய முன்னோர்களை மனசுல நினைச்சு நம்ம விரதம் இருந்து அவங்களுக்கு படையல் போட்டு சாமி கும்பிடலாங்க. சில பேர் ஆற்றங்கரையில, கடற்கரை ஓரமாக நீர்நிலைக்கு சென்று தர்ப்பணம் கொடுப்பாங்க. பெரியவங்களுக்கு இது ரொம்பவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயங்க. இதெல்லாம் இதுவரைக்கும் நீங்க பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா காகத்துக்கு சாப்பாடு வைக்கலாம். காகத்துக்கு எப்படி வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதிகாலையில நீங்க சுத்தபத்தமாக குளிச்சுட்டு நீங்க முதல்ல சமைச்ச உணவை எச்சில் படாமல் முதல் சாப்பாடாக எடுத்து அதுல சிறிதளவு தயிர் கலந்து எள் சேர்த்து நன்றாக அதை பிசைந்து வைப்பது நம்முடைய முன்னோர்கள் சாப்பிட்டுட்டு மனம் குளிர்ந்து செல்வாங்க என்பது ஒரு ஐதீகங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் வாங்கி தருவது பழக்கமாக வச்சிருப்பாங்க. இதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயம்தாங்க. இல்ல கோசாலைக்கு போய் கூட அங்கே இருக்கின்ற மாடுகளுக்கும் தானம் கொடுக்கலாம். இப்படி கொடுப்பது சிறப்பான ஒரு பலனை தரவல்லது என்பதை அனைவருமே தெரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் அமாவாசை நேரத்துல கிரிவலம் வருவதும் ரொம்பவும் ஒரு சிறப்பான பலனை தரும். மேலும் அமாவாசை தினங்கள்ல சித்தர் வழிபாட கடைபிடிச்சு தியானம் செய்கிறோம் அப்படின்னா அதோட ஆற்றலானது கண்டிப்பா பல மடங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தியானம் பண்ணும்போது அதனோட ஆற்றலை நன்றாக உணர முடியும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. அதனால சித்தர் ஆலயங்களுக்கு போய் நீங்க தியானம் செய்யுங்க. இவை எல்லாத்துக்கும் மேல அமாவாசை விரதம், அமாவாசை வழிபாடு அப்படிங்கிறது நம்முடைய முன்னோர்களுக்கும் புத்திரர்களுக்கும் வழிபாடுகள் செய்வதுதான். அதையும் தாண்டி நம்ம முன்னோர்களுக்கு வழிபாடு செய்துவிட்டு நம்முடைய குலதெய்வ வழிபாடு என்கிறத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இருக்குங்க இந்த அமாவாசை திதியில. இப்படி அமாவாசை தினத்தன்று காவல் தெய்வம் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட குலதெய்வம் இருக்கும் சன்னதியில வெளியில இருந்து காவல்காரராக இருக்கும் தெய்வத்திற்கும் வழிபாடுகளை தாராளமாக செய்யலாம். காவல் தெய்வம்னு சொன்னால் சுடலைமாட சாமி, இல்ல முனியப்ப சாமி, இல்ல காலன், யமன், தூதன் இந்த மாதிரியான காவல் தெய்வமாக கூட இருக்கலாங்க. இவங்களுக்கு வழிபாடுகளை அமாவாசை தினத்தன்று, அதாவது நாளைய தினத்தில் வரக்கூடிய வைகாசி மாத அமாவாசை தினத்தன்று வழிபாடுகளை செய்து அதிக சிறப்பை தருங்க. மேலும் இந்த மாதிரி தெய்வங்களுக்கும் படையல் போட்டு வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்ற நாள் என்று சொன்னால் இந்த அமாவாசை திதியை தான் குறிப்பிட்டு சொல்வாங்க. அப்போ இறைவனுடைய ஆற்றலையுமே நம்மால முழுவதுமாக உணர முடியும் அப்படிங்கிறது தான் இதில் உள்ள சூட்சமமான ஒரு விஷயம் கூடங்க. நீங்க உங்களுக்கு அருகில் இருக்கும் எந்த ஆலயமாக இருந்தாலும் சரி, அங்கே சென்று நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றி வழிபாடு செய்துவாங்க. அல்லது மாவிளக்கு போட்டும் வழிபாடும் செஞ்சீங்க அப்படின்னாலும் ரொம்பவும் ஒரு அற்புதமான ஒரு பலனை தரும். மேலும் இந்த அமாவாசை திதியில நாம செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது நமக்கு பல மடங்கு புண்ணியத்தை பெற்றுத்தரும் என்பதை மறந்துடாதீங்க. அதனால உங்களால முடிஞ்சவரை ஒரு நபருக்கோ இல்ல ஒரு 10 நபருக்கோ இயலாதவருக்கு உணவை தானமாக வழங்குங்க. இல்ல அப்படின்னா அவங்களுக்கு அரிசியை கூட தானமாக வழங்கலாம். அதுவும் ஒரு இயலாத முதியவர்களுக்கு, கோவில் முன்னாடி இருக்கும் இயலாதவர்களுக்கு கூட அரிசியை தானமாக வழங்குவது பல மடங்கு உங்களுக்கு புண்ணியத்தை பெற்றுத்தருங்க. நீங்க அப்படி செய்யும்போது
நான் தான் செய்கிறேன் என்று நீங்க சொல்லாமல் உங்களோட முன்னோர்கள் பெயரை சொல்லியோ இல்ல குலதெய்வத்தின் பெயரை சொல்லியோ செய்வது இந்த தான தர்மம் என்பது உங்களுக்கு கண்டிப்பாக புண்ணியத்தை கொண்டு வந்து சேர்க்குங்க. அதனால நாளைய தினத்துல வரக்கூடிய அமாவாசை திதியான ரொம்பவும் அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த நாளை யாருமே தவற விட்டுடாதீங்க. ஒரு சிலர் வந்துட்டு கடன் தீர்க்கணும் அப்படின்னு நினைச்சு இப்படி தான தர்மம் செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, செவ்வாய் ஹோரையில நாம வாங்கின கடன்ல ஒரு பகுதியை திருப்பி செலுத்துனீங்க அப்படின்னா கடன் வந்து விரைவில் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இந்த மாதிரி அமாவாசை திதியில நிறைய சூழ்ச்சமங்கள் இருக்குது. வைகாசி அமாவாசையில இப்ப நம்ம பதிவுல சொன்ன விஷயங்கள்ல ஏதேனும் ஒன்றை செஞ்சு நீங்க பலன் அடைஞ்சீங்க அப்படின்னாலும் சரி, நாளை தினத்தை மறந்து விடாதீங்க. மேலும் அமாவாசை தினத்தன்று நம்முடைய வீடுகள்ல முற்றத்தில் பெண்கள் கோலம் போடாதீங்க. ஏன்னா கோலம் போட்டீங்க அப்படின்னா நம்முடைய வீட்டில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்கள் நம்ம வீட்டிற்கு வர தயங்குவார்கள். அதனால வந்துட்டு அமாவாசை நாள்ல வீட்டின் முன்னாடி கோலம் போடாதீங்க. அன்பர்களே, இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் என நான் நினைக்கிறேன். இதை நீங்கள் பார்த்து உங்களுடைய நண்பர்கள், உங்களுடைய உறவினர்கள் அனைவருக்குமே நம்ம பதிவை ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.